காலை வேளையிலும் எல்லாரும் இணைந்து நம் தேவனை நாம் உயர்த்த போகிறோம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நாம் இருக்கலாம். ஆதி திருச்சபை நாட்களிலே அப்படிதான், ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எங்கு பார்த்தாலும் உபத்திரவம், விடுதலையோடு தேவன் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நிலைமை இந்த நாட்கள் நம்ம காணப்படலாம். ஆண்டவர் ஆராதிக்க கூட சபையாய் கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமையில நாம் இருக்கலாம். ஆனாலும் அன்றைக்கு பூட்டப்பட்ட அந்த கதவுகளின் மத்தியிலும் இயேசு உள்ள போய் தான் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ள போய் தான் ஆவியானவர் கிரியை செய்தார். மேல் வீட்டின் அறையின் அனுபவம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த வேளையில ஆவியானவரே உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க நம்ம சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், எல்லா கரங்களை உயர்த்தி பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் அப்பா உடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்கள் குடும்பமாய் எங்கள் வீட்டிலே நாங்கள் இருந்தாலும் அப்பா உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டோம். ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டு யார் எங்களை தேற்றக்கூடும் என்று ஒரு நிலைமையில் இருக்கலாம். தேவனே உடைய பிரசன்னத்தினால் எங்களை திருப்தியாக்குங்க அப்பா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆறுதல் படுத்துங்க அப்பா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை சமாதானப்படுத்துங்க. நாங்கள் நம்பி இருக்கிறோம், எங்களை பலப்படுத்துங்க. விடுதலையோடு ஆராதிக்க கூடாதபடி எந்தவித தடைகளோ தேவையில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாயிருந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் மறுபடியும் ஒரு விதமான லாக்டவுன் டேஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். மறுபடியும் பழைய அந்த கொள்ளை நோயின் வீரியத்தினால ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வந்திருக்கலாம். ஆனாலும் நம் தேவன் பெரியவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலோடு இருந்த தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். அன்னைக்கு அவங்க பாராட்டின அவங்கள்ட்ட இருந்த அந்த வைராக்கியம் உள்ள விசுவாசம் நமக்குள்ளும் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறாரு. அவங்க அந்த நாட்டில் அந்த ராஜா அவங்க இந்த பொற்சிலையை நிறுத்தி இதை வணங்குங்கன்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அவங்க சொன்ன அந்த உத்தரவு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உத்தரவு. அவங்க எந்த சூழ்நிலையுமே பார்க்கல. ராஜா எவ்வளோ பெரியவர், தண்டனை எப்படி இருக்கும், இப்படி தீயில இவ்வளோ டிகிரி செல்சியஸில் எரியுமா, கொடுமையாக இருக்குமா, தலை மயிறு வந்து முடி வந்து கருகி போகுமா, அப்படிலாம் அவங்க எதுவுமே யோசிக்கல. எதையும் யோசிக்காமல் அவங்க ஒன்று சொன்னாங்க, ராஜாவே உங்களுக்கு உத்தரவு சொல்கிறது எங்களுக்கு அடுத்த காரியம் இல்லை, உங்களுக்கு உத்தரவு சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை,
எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. அந்த ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம் தான் ஆண்டவர். அதனால ஆண்டவர் உங்களை தப்புவிக்காமல் இல்லை, ஆண்டவர் உங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலும். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம சூழ்நிலைகளை பார்ப்போம். ஒருவேளை இது என்னைக்கு மாறும், இது இப்படியே தான் போகுமா, பொருளாதாரம் இறங்கிருமா, என் வாழ்வாதாரம் அவ்வளோதானா, அப்படி இல்லை. எதையும் பார்க்க வேண்டாம். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் போதாப்பா, இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம இந்த காலையில் நம்ம உயர்த்த போகிறோம். வேற எதையும் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் மாத்திரம் இல்லை என்றால் அப்பா நாங்கள் இன்றைக்கோ மரித்திருப்போம். இயேசுவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதெல்லாம் உம்முடைய கிருபையாப்பா. எங்கள் வாழ்வு நீர்தான் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா, யாரையும் பார்க்க வேண்டாம், ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுவோமா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே. என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, எல்லாம் சொல்லுமா, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. என் வாழ்வே நீர்தானையா, 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 என் வாழ்வே நீர்தானையா. 4 திசையிலும் நான் அலைந்து திரிந்தேனப்பா, எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. ஆண்டவரே, உன்னதமானவராகிய உம்முடைய மறைவினில் நான் இருக்கிறேன். என் ஆறுதலின் தெய்வம் நீர் எனக்கு நிம்மதியை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. 4 திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானே. எல்லாரும் சொல்லுமா, ஓ என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே, மாறி போகும் உலகினிலே
மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. என் வாழ்வே நீர்தானே, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வு நம் தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒரு வேளையில் ஒவ்வொரு விதமான ஒரு தேவைகளோடு ஒரு கலக்கத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். இது என்னைக்கு மாறும், என் வாழ்க்கையில் இது ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு விடியல் கிடைக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருக்கலாம். இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரப்பா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, வேறு கதி எனக்கு இல்லைப்பா, உண்மையை நான் நம்பி இருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிடுவோமா? உண்மையை நான் நம்பி இருக்கிறப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு எல்லாரும் ஞாபகங்களை திறந்து சொல்லுமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோமா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் உள்ளத்தினாலிருந்து. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேற கதி இல்லை இயேசுவே. உம்மை இல்லாமல் நாங்க யாரிடத்தில் போவோம் அப்பா? மனுஷருடைய உதவி விருதா அப்பா? எவ்வளவோ நாங்கள் மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் அப்பா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் இயேசுவே. இந்த உலகத்துல மருந்தையும் மாத்திரையும் நம்பி நாங்க ஓட முடியலப்பா. இந்த கொள்ளை நோயினால எவ்வளவு மருந்துகள் கண்டுபிடிக்க மனிதர்கள் பிரயாசப்படுறாங்க. எவ்வளவு விஞ்ஞானிகள், அறிவியல் ஞானிகள் கஷ்டப்பட்டு இருக்கிற, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீரே தெய்வம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீரப்பா. என்னை எல்லாமல் வேற வழி இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க யாரிடம் போவோம்ப்பா? நம்பிக்கை இழந்து நிற்கிறோம் இயேசுவே. எந்த மனிதனிடத்திலே உதவியை நாங்க கேட்க விரும்பலப்பா. யாரிடத்திலையும் போய் நிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை இயேசுவே. உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. எல் கண்மலை ஆகிய கர்த்தாவே, எல் ரட்சணிய கேடகமே, நான் நம்பும் துருகமே, உம்மை நம்பி இருக்கிறோம் இயேசுவே. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கையே. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சொல்லுவோமா? நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா
நம்பிக்கைன்னு சொல்லுவோமா? நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர், அவருன் துணையும் கேடகமானவர். கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், ஒருவேளை வாழ்க்கை முடிந்தது என்று கலங்கி கொண்டிருக்கலாம் சகோதரி சகோதரியே, வாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சூழ்நிலையிலும் அப்பா, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரம் அப்பா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு. எல்லாரும் விசுவாசத்தோட அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு. எல்லாரும் இதயத்துல கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.
தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே. எல்லாரும் எங்களை கரங்களை வைத்து இயேசுவை எந்த சூழலும் அப்பா, ஓ யார் என்ன சொன்னாலும் அப்பா, உண்மையே நான் நம்புவோம் அப்பா. ஓ நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. மறுபடியும் ஓ நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆண்டவரே, எங்க பாதையில நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நாங்க தனியா இருக்கிறோம், தனியா தான் நாங்க பிரயாணிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். என் பாடு யாருக்கு புரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? யார் என்னை புரிந்து கொள்வார்கள்? ஏங்கி கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆனா நீங்க எங்க அருகில இருக்கிறீங்க என்பதை அநேக நேரம் நாங்க மறந்துருந்தோம். இவளில் உண்மையை நம்ப, உண்மையை சார்ந்து கொள்ள நாங்கள் தீர்மானிக்கிறோம். Lord, we decided to trust in you, Lord. உதவி செய்யுங்கப்பா. நாங்க தனிமை இல்லை, நாங்க தனிமை இல்லை. சூழ்நிலைகள் இன்னும் மோசமா போனாலப்பா, நாங்க உண்மையே நாங்கள் பற்றி கொள்வோம். இயேசுவே, எங்கள் உதவியின் ஆதாரம், எங்கள் கண்மலை, நம்பிக்கை துருகம், எங்கள் கோட்டை அரண் எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்கள் அரசாங்கத்தையோ எந்த மனிதர்களையும் நாங்க இனி எதிர்பார்க்க போறது இல்லை. நாங்க நம்ப போறது எல்லாம் உங்களை மாத்திரம் தான். இயேசுவே, முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க இன்னும் பலப்படுத்துங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். வீடுகளிலிருந்து ஆண்டுடைய வார்த்தை இந்த நாளிலே நீங்கள் கேட்பதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நம் ஒவ்வொரு விசையும் கேட்கிற பொழுது அதனுடைய வாழ்வுக்கு தேவையான சகல ஜீவனையும் வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாட்களிலே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்ப்போடு கூட கேட்போமாக. ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற பொழுது தூய ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாட்களுக்கு தேவையான வார்த்தை அன்று ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற பொழுதே ஜனங்களுடைய உள்ளத்தில் நீர் எவைகள் எல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அவைகளை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கனம் பண்ணும் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Panic days and protective ways. Panic days and protective ways. தத்தளிப்பின் நாட்களும் தப்புவிக்கப்பட வழிகளும். தத்தளிப்பின் நாட்களும் தப்புவிக்கப்பட வழிகளும் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்திலே கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை குறித்து நாம் ஏராளமாய் கேள்விப்பட்டிருக்கிறோம். வெள்ளத்தில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பட்டணங்களை குறித்து, மக்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான நபர்கள்,
குடும்பங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உறவுகளின் விரிசல்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். தனிமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகமே பலவிதமான அபூர்வமான, எதிர்பார்த்திராத, ஒன்று புரிந்து கொள்ள முடியாத சில இக்கட்டான நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், அனுபவிக்கவும் செய்கிறோம். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயினாலே உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய தேசம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறதையும், ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிந்து போய் கொண்டிருக்கிறதையும் நாம் இந்நாட்களிலே கேள்விப்படுகிறோம். ஜனங்கள், குடும்பங்கள் தங்களுடைய சொந்த குடும்ப அங்கத்தினரை இழந்து தவிக்கிறதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அநேக லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனையிலே படுத்து கிடக்கிறதை, தவித்துக் கொண்டிருக்கிறதை, தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ மனைவிமார்கள் விதவைகளாய் மாறினதை இந்நாட்களில் நாம் பார்க்கிறோம். தகப்பனை இழந்த எத்தனையோ பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கணவனை இழந்த எத்தனையோ மனைவிமார்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் சோகத்திலும் சோர்விலும் மன தளர்ச்சியிலும் உழன்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே குறிப்பாக ஆக்சிஜனுக்காக ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் காலை 3 மணி முதற்கொண்டே மருந்திற்காக வாங்குவதற்காக, உயிர் காக்கும் மருந்து என்று சொல்லி ஆயிரக்கணக்கானோர் அதற்காக மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மருத்துவமனையிலே இடம் கிடைப்பதற்காக இங்கு கிடைக்குமா அங்கு கிடைக்குமா என்று சொல்லி அநேக குடும்பங்கள், அநேக நபர்கள், அநேக பிள்ளைகள், அநேக பெற்றோர்கள் தங்கள் குடும்ப அங்கத்தினரை காப்பாற்றுவதற்காக மருத்துவமனை இடத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறதை நம்முடைய தேசத்திலே பார்க்கிறோம். மருத்துவமனையிலே இடமில்லை, ஆம்புலன்ஸ் கிடைப்பதில்லை. மாத்திரமல்ல, ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துவதற்கு போதுமான இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அதை நடத்துவதற்காக 24 மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, அதை எரிப்பதற்கு, மரித்து போன சடலங்களை எரிப்பதற்கு விறகு கூட இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகமே நம்முடைய தேசத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறதையும், நம்முடைய சொந்த தேசத்தின் மக்களுடைய இருதயங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதையும் இந்த நாட்களை பார்க்கிறோம். எனவேதான் இந்த கால நேரத்திலே தத்தளிப்பின் நாட்களும் தப்புவிக்கப்பட வழிகளும், பேனிக் டேஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் வேஸ் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, லூக்கா 21:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். 26ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். மாத்திரமல்ல, பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். உலகத்திலே மிகவும் மிகவும் மேலான ஒரு தீர்க்கதரிசி உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் சொன்னார். குறிப்பாக 2ஆம் வருகையின் நாட்களை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். பூமியின் கடைசி நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்னதை பார்க்கிறோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி நாட்களிலே என்னென்ன சம்பவிக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தாமே தீர்க்க தரிசனமாக உரைத்ததை இந்த நாட்களே பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு பகுதிதான் தேசத்தினுடைய ஜனங்கள்,
பூமியின் மேல் இருக்கிற ஜனங்களுக்கு வாழ்க்கையிலே தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். வரப்போகிற ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்து மனுஷனுடைய இருதயங்கள் சோர்ந்து போகும் என்று சொன்னார். தத்தளிப்பு என்கிற வார்த்தை மிகவும் ஒரு வேதனையான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அநேக ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகளை பார்க்கும் பொழுது அதில் அநேக பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருந்ததை நான் கவனிக்க நேர்ந்தது. ஆங்கில வேதாகமத்திலே அநேக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. many will be in anguish and perplexity. many will be in anguish and perplexity. anguish and perplexity என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்ததை நான் கண்டேன். மாத்திரமல்ல, many will be in turmoil. அநேகர் குழப்பங்களில் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, many will be in distress. அநேகர் மிக அழுத்தத்தில் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. many will be in dismay. அநேகர் கலங்கி போய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. many will be in bewilderment. அநேகர் திகைத்து போய் நடுங்கி போய் காணப்படுவார்கள் என்று சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுகிறது. many will be in suffering. அநேகர் பாடுகளில் சிக்கி தவிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. many will be in anxiety என்கிற பதம் இப்படி ஏராளமான நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் துக்கப்படுகிற, சோர்வடைகிற, மனம் உடைந்து போகிற, களைத்து போகிற, விரக்தி அடை செய்கிற, வாழ்க்கை ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வருகிற அநேக பதங்கள் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு, தத்தளிப்பு என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாமுலே இப்பேற்பட்ட பலவிதமான மொழிபெயர்ப்புகள் உண்டாயிருந்ததை நான் பார்க்க முடிந்தது. வியாகுலம், அதிர்ச்சி, குழப்பம், சோகம், பயம், பாடுகள், தவிப்பு என்கிற பதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை இந்த இடத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்திலே இருதயம் தத்தளிக்கும், இருதயம் சோர்ந்து போகும். ஆங்கில வேதாகமத்தில் people will faint from terror. எல்லாரும் மயக்கம் அடைந்து விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய ஜனங்கள், திருச்சபையினுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அநேக நபருடைய வாழ்க்கையிலே அநேகருடைய இருதயங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கொரோனாவிலே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் 4 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் கொரோனாவினாலே பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 4000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேசமே பயந்து நடுங்குகிறது, ராஜாக்கள் திகைக்கிறதை, அதிபதிகள் திகைக்கிறதை, மாநிலங்களை ஆளுகிறவர்கள் திகைக்கிறதை நம்முடைய தேசத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் தத்தளிப்பின் நாட்களிலே தப்புவிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு என்று ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தத்தளிப்பு எதினால் என்கிறதை முதலாவது நான் உங்களுக்கோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். why there is terror, why there is distress, why there is dismay, why there is bewilderment. ஏன் இப்பேற்பட்ட திகைப்புகள், ஏன் இப்பேற்பட்ட குழப்பங்கள், ஏன் இப்பேற்பட்ட இருதயத்தில் சோர்வுகள், ஏன் இப்பேற்பட்ட அழிவுகள் என்பதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். தத்தளிப்பு என்கிற வார்த்தையிலே சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, when the king of kings rules over, the nation will tremble, the nation will be shaken. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிற பொழுது ஜனங்கள் தத்தளிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 99:1 சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். இன்றைக்கு தேவன் அகில உலகத்திலும் தான் யார் என்பதையும், தான் எப்பேற்பட்டவர் என்பதையும், தான் ராஜாதி ராஜா என்பதையும், சர்வ லோகத்தையும் படைத்தவர் என்பதையும், சர்வ லோகத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதையும் பூமியின் ராஜாக்களுக்கு விளங்க பண்ணுகிற ஒரு காலத்தை நம்முடைய தேசத்திலே பார்க்க முடியும். ஒவ்வொரு தேசத்தின் அதிபதிகளும் தான் உலகத்தில் மிக பெரியவர் என்பதை விளங்குவதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே தனக்கு மேலாக ஒரு நபர் இந்த பூலோகத்தில் இல்லை, தான் சர்வ அதிகாரம் படைத்தவர் என்று எத்தனையோ அதிபர்கள், எத்தனையோ பிரதமர்கள் கங்கணம் கட்டி கொண்டு தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிற இக்காலகட்டங்களிலே ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக நான் ஒருவர் இருக்கிறேன், நான் ஆட்சி செய்யும் பொழுது ஜனங்கள் தத்தளிப்பார்கள், ராஜாக்கள் தத்தளிப்பார்கள், அதிகாரிகள் தத்தளிப்பார்கள், எல்லா உலகமே தத்தளிக்கும் என்பதை தேவன் அவர் வேதாகமத்திலே சுட்டி காண்பிருக்கிறார்.
கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். The Lord reigns over the nations and the earth will be trembling. பூமியின் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 19வது முதல் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனத்தை வரை பார்க்கும் பொழுது பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு பூலோகத்திலே தான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவதற்காகவும் இக்காலகட்டங்களில் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் தத்தளிப்பை எழும்ப பண்ணும் பொழுது என்னென்ன சம்பவிக்கும் என்பதையும் இந்த வசனங்களை பார்க்க முடியும். ஜனங்கள் விக்கிரகங்களை தூக்கி எறியும் ஒரு காலகட்டம் உண்டாகும் என்று அதே வசனத்தில் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மனுஷனை நம்புவதை விட்டு விடுவார்கள். இப்பேற்பட்ட தத்தளிப்பை தேவன் உண்டாகும் போது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, விக்கிரகங்களை இவர் தூக்கி எறியும் ஒரு காலகட்டம். இந்த கடவுள், இந்த தெய்வம், இந்த சிலை, நான் நம்பின இந்த சிலை என்னை காப்பாற்ற முடியவில்லை என்று தூக்கி எறிகிற ஒரு காலகட்டம் உண்டாக போகிறது. மாத்திரமல்ல, நான் இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், அரசாங்கத்தை நம்பினேன், சூழ்நிலை நம்பினேன், வேலையை நம்பினேன், மனிதரை நம்பினேன், பெற்றோரை நம்பினேன், பணத்தை நம்பினேன், நான் நம்பின எல்லாம் என்னை கைவிட்டது. மனுஷனை நம்புவதை விட்டுவிடும் காலம் இனி. மனிதர்கள் நம்மை காப்பாற்ற முடியாது, அரசாங்கம் நம்மை காப்பாற்ற முடியாது என்று இப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு விழிப்புணர்வுக்கு நேராக உண்டாகும் ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்புகிற பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, ஏசாயா 64:1 சொல்லுகிறது, தேவன் தமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணும் பொருட்டு உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிக்க பண்ணுவார். தேவன் தமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணும் பொருட்டு இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ நபர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமாக எழும்பி சபைகளை துன்புறுத்துவதற்காக அல்லது கிறிஸ்துவத்தை அழிப்பதற்காக, வேதாகமத்தை அழிப்பதற்காக, தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக அநேகர் எழும்பி இருக்கிற இக்காலகட்டங்களிலே தேவன் அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும் பொருட்டு, சத்துருக்களுக்கு விளங்கப்படும் பண்ணும் பொருட்டு ஆண்டவர் தத்தளிப்பை உண்டு பண்ணுவார் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை இந்நாட்களிலே நாம் பார்க்க முடியும். எனவே when the king of kings rules over, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் பூலோகத்திலே தம்முடைய ஆட்சியை, தம்முடைய வல்லமையை காண்பிக்கும் பொழுது தேசத்திலே தத்தளிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, எப்பொழுது தத்தளிப்பு உண்டாகிறது? ஏன் தத்தளிப்பு உண்டாகிறது என்றால், when his second coming is near, அவருடைய 2வது வருகை சமீபித்து வருகிற பொழுது நாட்களிலே, அவருடைய 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை உணர்கிற நாட்களிலே தத்தளிப்பு உண்டாகும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே வாசித்த லூக்கா 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தத்தளிப்பு எதனால் உண்டாகும்? 2ஆம் வருகைக்கு முன்பதாக பூமியின் ஜனங்கள் நடுவே தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க முடியும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, எனவே ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். Why there is so much terror? Why there is so much dismay? Why there is so much bewilderment among the nations? ஏன் தேசத்தினடுவே இக்கட்டும் தத்தளிப்பும் உண்டாயிருக்கிறது என்றால், இவையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்பதை விளங்க பண்ணும் பொருட்டாக, தேவாதி தேவன் தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது விளங்க பண்ணும் பொருட்டாக இப்பேற்பட்ட தத்தளிப்புகள் இந்திய தேசத்திலும் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் ஒரு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிருக்கிறதை நாம் வேதத்தின் வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். ஏன் தத்தளிப்பு? ராஜாதி ராஜாவாகிய தேவன் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய துவங்கி இருக்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும் பொருட்டாகவும். மாத்திரமல்ல, ஏன் தத்தளிப்பு என்றால், தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து மீண்டும் பூலோகத்திற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை ஜனங்களுக்கு
உணர்த்தும் பொருட்டும் இப்பேற்பட்ட தத்தளிப்பு உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் சில பகுதிகளில் இப்பேற்பட்ட தத்தளிப்புகள் உண்டானதையும் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நோவாவின் காலத்தில் மிக பெரிய ஒரு தத்தளிப்பு ஜனங்கள் நடுவே உண்டாயிருந்ததை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். When they disobeyed the word of God, when they disobeyed the commandment of God, when they gave upon God, தேவனை விட்டு விக்கிரங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபடுகிற பொழுது அப்பேற்பட்ட தேசத்தின் நடுவே ஒரு தத்தளிப்பு உண்டானதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தின் ஜனங்களின் கர்த்தராகிய தேவன் நோக்கி பார்க்கிற பொழுது இந்த உலகம் சீர்கெட்டதாயிருக்கிறதை பார்க்க முடியும். உலகத்திலே நீதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அநீதி நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஆண்களும் ஆணும் பெண்ணோடு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை, இச்சையோடு எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு சூழ்நிலை, தெய்வ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் நிர்வாணமாக உலகத்தில் அலைந்து திரிகிற ஒரு காலகட்டம். ஜனங்கள் மீது, உயிர் மீது ஒரு அக்கறை இல்லாமல், மதிப்பு இல்லாமல், தேவனுக்கு குறிய கனம் கொடுக்காமல் இருக்கிறதுனாலே பூமி சீர்கெட்டு போய் கிடக்கிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் குடிகாரர்கள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயக்காரர்கள், எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்துகிற காரியம் தேசத்தின் மேல் இருக்கிறபடினாலே இதோ பூமியை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், அது சீர்கெட்டு போயிருக்கிறது. பூமியின் மேல் இருக்கிற ஜனங்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டு யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய சுய நலத்திற்காக அநேக காரியங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறதை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். எனவே ஆண்டவராகிய தேவன் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, நான் அவர்களை பூமியிலே அழித்து போடுவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். When the people go against the real God, the creator God, சிருஷ்டிப்பின் தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி தங்கள் வழியை கெடுத்துக் கொள்ளுகிற பொழுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் போகிற பொழுது, தேவன் அதை பார்த்து என் ஜனங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் என்னை மறந்து போயிருக்கிறார்கள், என் ஜனங்கள் நான் படைத்த பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து தேவன் தத்தளிப்பை உண்டாக்கினதை பார்க்கிறோம். 40 நாட்கள் பெரும் வெள்ளத்தை கர்த்தர் அனுப்பினார், ஜனங்கள் தத்தளித்து மடிந்து போனதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பை உண்டாக்கினதை பார்க்க முடியும். disobedience brought them disaster. இரண்டாவதாக disowning God, தேவனை விட்டு விடுகிறது, தேவனை விட்டு வேறே காரியத்திற்கு போகிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பை உண்டாக்கும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபொழுது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த இடத்துல சவுலை குறித்து பார்க்கிறோம். ஆரம்பத்திலே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுக்கு பயந்து ராஜ்யம் செய்தவன், தேவன் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தவன். குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை ஸ்திரமான பின்பு, தன்னுடைய அரசாட்சி ஸ்திரமான பின்பு தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பினதை நாம் பார்க்க முடியும். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபொழுது பயந்தான். ஆரம்பத்தில் எத்தனை யுத்தங்களை நடப்பித்து வெற்றியை கண்ட மனிதன் இப்பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடினாலே எதிராளி வந்த பொழுது அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. தேவனை விட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தன்னுடைய இஷ்டம் போல அலைந்து திரிந்ததையும் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு இந்த உயிருள்ள தேவனை விட்டு ஜீவன் தந்த தேவனை விட்டு நம்மை ரட்சித்த தேவனை விட்டு நமக்காக சிலுவிலே ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக பரலோகத்திலே வீடுகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தேவனை விட்டு வேறே தெய்வத்தை செவித்துக் கொண்டிருப்போமானால், வேறே பணத்தையோ நபர்களையோ உலக பிரகாரமான காரியங்களையோ முன்வைத்துக் கொண்டிருப்போமானால், சவுலை போல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கும் வேறே நபர்களுக்கும் கொடுத்து கொண்டிருப்போமானால்,
இப்பேற்பட்ட தத்தளிப்புகள் நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சவுல் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் போய்விட்டார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் இல்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, why there is so much bewilderment, why there is so much anxiety, anguish among the nations. ஏன் இப்பேற்பட்ட தேசத்தில் தத்தளிப்பு உண்டாயிருக்கிறது என்றால், due to the disregarding, degrading leaders. ஜனங்களை மதிக்காத தலைவர்கள் இருக்கிற பொழுது, தன்னுடைய சொந்த தேசத்தின் மக்களை சரியான விதத்தில் நடத்தாத பொழுது, அவர்கள் மேல் பழிவாங்கும் நடவடிக்கையில் எடுக்கிற பொழுது, ஜனங்களுக்கு தேவையான சரியான தலைமைத்துவத்தை கொடுக்காத பொழுது, ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை கொடுக்காத பொழுது, ஜனங்கள் மீது தேவையில்லாத வரிகளை சுமத்துகிற பொழுது, ஜனங்கள் மீது தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்கிற பொழுது, தேவன் இப்பேற்பட்ட தத்தளிப்பை உண்டாக்குகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். தாவீது மிக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நல்ல நேர்மையான மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆனால் சவுல் என்கிற ராஜா அவன் மேல் ஒரு ராஜாவாக வந்து விடுவானோ, நல்ல நிலைமைக்கு வந்து விடுவானோ, தேவன் அவனுடைய ஸ்தானத்தில் வைத்து விடுவாரோ என்கிற பொறாமையினாலும் எரிச்சலினாலும் அவமதிப்பினாலும் அவனை மதியாத நிமித்தமாக அவனை அழிக்க சித்தம் கொண்டதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஒரு மோசமாக ஒரு தலைவனாக மாறிவிட்டான். தன் கீழிருந்த மக்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக யுத்தத்திற்கு அழைத்து சென்றதையும், சுய லாபத்திற்காக அவர்களை துஷ்பிரயோகம் செய்ததையும், மாத்திரமல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் மேலே அவன் கை போட்டதினாலும் அந்த நாட்களிலே ஒரு தத்தளிப்பு ராஜாக்களுக்கு ஏற்பட்டதையும், ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டதையும் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். தன் சொந்த குடும்ப நபர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். தேசத்தின் ஜனங்களை அநேகர் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்நாட்களிலே உண்டானதை பார்க்க முடியும். எனவே ஏன் தத்தளிப்பு உண்டாகிறது? disobedience, கீழ்ப்படியாமை உண்டாகிற பொழுது, மாத்திரமல்ல தேவனை disowning God, தேவனை விட்டு விடுகிற பொழுது, மாத்திரமல்ல due to degrading leaders, ஜனங்களை மதிக்காத தலைவர்கள் எழும்புகிற பொழுது இப்பேற்பட்ட தத்தளிப்புகள் தேசத்திலே உண்டாகிறதை பார்க்க முடியும். கடைசியாக, how to protect ourselves from this kind of calamity, இப்பேற்பட்ட அழிவினின்று எப்படி நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதையும் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். 3 காரியத்தை உங்களுக்காக நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, இப்பேற்பட்ட தத்தளிக்கிற நாட்கள் வருகிற பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஒன்று, பேழைக்குள் பிரவேசிங்கள். Enter into the ark. தேவனுடைய பேழைக்குள் பிரவேசிங்கள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கர்த்தர் நோவாவை அழைத்தார், நோவாவின் குடும்பத்தை அழைத்தார். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்ன, உன் குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டாக்கு, உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன். ஜனங்கள் தத்தளிக்க போகிறார்கள், தேசம் அழிய போகிறது, ஆபத்து வரப்போகிறது, ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நான் உன்னை காப்பாற்ற போகிறேன், உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், சில மிருகஜீவன்களை நான் காப்பாற்ற போகிறேன். எனவே you prepare an ark, ஒரு பேழையை உண்டாக்கு என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொன்னதை நாம் பார்க்க முடியும். எனவே கர்த்தருக்கு பயந்த அந்த நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டாக்கினான். வெள்ளம் வந்தது, 40 நாட்கள் இடைவிடாத மழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தது, ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணி உள்ளே அவர்களை வைத்து வெளியே கதவை பூட்டினதை பார்க்க முடியும். நோவா தன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் சொன்னபடியே பேழையை உருவாக்கின பொழுது அந்த பேழையின் மூலமாக அவனும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் காலகட்டங்களிலே கர்த்தருடைய நாமம் இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னத்திற்குள் நீங்களும் நானும் வந்து விடுவோமானால், தேவ பிரசன்னத்தை கனப்படுத்துவோமானால், எப்பேற்பட்ட அழிவு தேசத்தில் வந்தாலும், ஜனங்களுடைய இருதயங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும், தேசமே அழிவிலே தத்தளித்துக் கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுகிற குடும்பத்தாருக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணுகிற நபருக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமான மறைவுக்குள்ளாக வருகிற பொழுது அங்கே பாதுகாப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்படி இப்பேற்பட்ட தத்தளிப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? ஒன்று, பேழைக்குள் பிரவேசியுங்கள். 2வது, வாட்ச் அண்ட் பிரே. வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார்.
தத்தளிக்கிற இக்காலகட்டங்களிலே நாம் தப்புவதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம், இது விழித்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மிக ஒரு ஆபத்தான ஒரு காலம் நம்முடைய தேசத்திலே உண்டாய் கொண்டிருக்கிற நாட்களிலே இதற்கு தப்புவதற்கு, அவருக்கு முன்பதாக பாத்திரவான்கள் அங்கு நிற்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், எப்பொழுதும் உங்களை ஜெபத்திலே நீங்கள் விழிப்பாயிருங்கள், ஜெபத்திலே உங்களை மூழ்கடித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்திலே உங்களை நனைத்துக் கொள்ளுங்கள். Be in the presence of God, be praying, be watchful, be watchful. ஆண்டவராகிய விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம், ஜெபத்தை கனயீனப்படுத்த வேண்டாம். ஜெபத்திலே நேரத்தை செலவிடாமல் விட்டால் நித்தியமாய் அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யானை போல நரகத்தில் இருந்து அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் நரகத்திலிருந்து ஜெபித்த பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இக்கட்டான காலகட்டங்களில் ஜெபிப்பதற்கு பார்க்கிலும் இக்கட்டு வருவதற்கு முன்பதாக, தத்தளிப்பு நம்முடைய குடும்பத்திற்கு வருவதற்கு முன்பதாக விழித்திருந்து ஜெபிப்போமானால் நாம் பாதுகாக்க முடியும். கடைசியாக, be prepared to meet your God. தேவனை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்பேற்பட்ட அழிவினின்று பாதுகாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து எந்த க்ஷணப்பொழுதில் வந்தாலும் நான் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறார். எனவே நீங்களும் நானும் ஆயத்தமாகும். மரணத்திற்காக பயப்பட வேண்டாம், சரீரத்தை கொள்ளுவதற்காக பயப்பட வேண்டாம், கொள்ளை நோயை குறித்து பயப்பட வேண்டாம், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மரண காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. மரணமானாலும் கர்த்தருடைய வருகையானாலும் எது முந்திக் கொண்டாலும் அவரை நான் சந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நித்தியத்திற்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமாக. தத்தளிப்பும் தப்புவிக்கப்படுதான வழிகளும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்தேன். பேழைக்குள் பிரவேசியுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். தேவனாகிய கர்த்தர் தத்தளிப்பின் நாட்களிலிருந்து உங்களையும் என்னையும் தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. தத்தளிப்பும் இடுக்கமும் பூமியின் ஜனங்கள் மத்தியிலே உண்டாகும், பயமும் திகிலும் ஜனங்கள் மத்தியிலே பிடிக்கும். ஆனாலும் என் ஜனங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு நான் வழிகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நோவாவை போல பேழைகளை உண்டு பண்ணி தேவ பிரசன்னத்திற்குள் பிரவேசியுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னது போல விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை நீங்களே ஒப்புக் கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். விழித்திருந்து அவர் எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மை நாமே பரிசுத்தத்திலும் ஜெபத்திலும் வேத வார்த்தைகளிலும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்நாட்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தத்தளிப்பின் அனுபவத்திலிருந்து தப்புவிப்பதற்கான வழிகளை தேவன் நீர் வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறபடினாலே நன்றி. இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை தப்புவிப்பீராக. எங்கள் தேசத்தை அழிவினின்று காப்பாற்றுவீராக. ஒவ்வொரு மக்களும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வருவார்களாக. உம்மை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்வார்களாக. உம்முடைய வருகைக்காக திருச்சபைகளாக நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.